அழகி புத்தம் புதிய மெகா மெகா தொடர் மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு தன்னம்பிக்கை உற்சாகத்தை கொடுக்கும். மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ராஜா அப்பா என்ன ஒரு மாதிரியா இருக்க? 2 நாளா ஒரு மாதிரியா இருக்க. ஏன் உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? இல்லப்பா ராஜா என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டானே. ஏதாவது புள்ள மறைக்கிறா என்ன? இல்லப்பா இல்ல, சும்மா கல்யாண வேலையை அலைஞ்சல்ல அதான், வேற எதுவும் இல்லடா. இல்லப்பா உங்ககிட்ட போய் நான் மறைப்பேனா? இதனால உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். சரிடா சார். அட மாப்பிள்ள வாங்க வாங்க. இவனுக்கு இங்க என்ன வேலை? சார் உள்ள வாங்க மாப்பிள்ள. சொல்லுங்க. அம்மாப்பா ஏதாவது சொல்லிட்டாங்களா? போன்ல எதுவுமே சொல்லலையே. இல்ல நானா தான் வந்தேன். பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசணும். அன்னைக்கு பேசுனீங்கல்ல? பேசுனேன். ஆனா இப்போ கொஞ்சம் பேசணும். அப்படிலாம் ஒய்யாமலாம் அங்க பேச முடியாது. எங்க குடும்பத்தோட பழக்கம்லாம் கிடையாது. ராஜா இல்லப்பா, நாளா கழிச்சு இவருக்கும் அம்முக்கும் கல்யாணம். பேசுன என்ன தப்பு இருக்கு? நீங்க பேசுங்க. ரூம்ல தான் இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ மாப்பிள்ள, எங்க கட்டிக்க போற பண்ணிட்டு பேச போறீங்க? இதுல என்ன இருக்குது? போங்க. நீ என்ன வர பண்ணிக்கிறா? இது என்னப்பா ஓயாம பேசுறது நல்ல பழக்கமா? இல்லடா, நாளா கழிச்சு கல்யாணம். இதுல என்ன இருக்குது? ஏதாவது முக்கியமான விஷயம் பேசுவதா இருக்கும். கூட்டிட்டு போ போ. நானா? அவருக்கு எப்படிடா அம்மா ரொம்ப தெரியும்? நீ கூட்டிட்டு போ. அது கூட்டிட்டு போடா. சரிங்கப்பா வா. நம்ம வீட்டு மாப்பிள்ள மரியாதை பேசு. வாங்க. சரி இருங்க, அவர் ரூம்ல இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். சரி. ரவி ரவி உன்னை நான் பார்க்க வந்தேன். நான் இன்னைக்கு வாட சொன்னேன், ஏடே வரல? போனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருக்குது. வாரடி, நம்ம இங்க இருந்து போயிடலாம். உன்னை கூட்டிட்டு போக தான் வந்தேன். சும்மா தான் உங்க அக்கா பார்க்க வந்தேன்னு சொன்னேன். உன்னை தான் பார்க்க வந்தேன். வா நம்ம இங்க இருந்து போயிடலாம். வா. என்ன பேசுறீங்க? நாளா கழிச்சு உங்க அக்காவுக்கு எனக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். சொன்னா கேளு. என்னால உங்க அக்கா கூட வாழ முடியாது. என் வாழ்க்கையும் போய் உங்க அக்கா வாழ்க்கையும் நாசப்பட போயிடும். நான் ஒரு நாள் உங்க அக்கா கூட வாழ்ந்துட மாட்டேன். நான் செத்தே போயிடுவேன். சொன்னா கேளு. உங்க அக்கா நல்லா இருக்கணும்னா நீ இப்ப என் கூட வந்தாதான் முடியும். என்ன சொல்றீங்க? எங்க பார், உங்க அக்கா கூட நான் வாழ்ந்துட மாட்டேன். உங்க அக்கா வாழ்க்கை நாசம்னா போயிடும். நான் அதுக்கப்புறம் உசுரெல்லாம் இருக்க மாட்டேன். உங்க அக்கா வாழ்க்கை நாசம்னா போகணும்னா இந்த கல்யாணம் நடக்கட்டும். உங்க அக்கா நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா இப்பவுமே என் கூட வா. வெளியில யாரும் இல்ல, காரை விட்டுக்க, அப்படியே போயிடலாம். சின்ன முட்டை மாதிரி பேசுறீங்க. இல்ல பக்கம் சிசிடி கேமரா இருக்கு. ஐயோ ஏன்டி இப்படி போயிட்டு சாவுற? என்ன ஏன் உசுரோட சாகடிக்கிற? நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்றேன்ல, உன்னை இங்க நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன்ல, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த வீட்டார்கள் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. என்னால நான் உங்களை இழக்க விரும்பல. என் சந்தோஷத்துக்காக நான் உங்களை இழக்க விரும்பல. இந்த ராஜா இருக்கானே பொல்லாதவன். உங்களை உசுரோட விட மாட்டான். நம்ம சந்தோஷமா வாழ விட மாட்டான். அவங்க சைக்கோ. எங்க பாரு, என் கூட நீ வரவே மாட்டியா? வா நமக்கு எது போயிடலாம். நான் சொல்றத கேளுங்க. நம்ம 2 பேரும் காதலிச்சது ஒரு கனவா இருந்துட்டு போட்டோம். அது ஒரு கெட்ட கனவா போட்டோம். என் அக்கா ரொம்ப நல்லவா. அவளுக்கு உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைச்சா அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். என் வாழ்க்கை தான் இப்படி போச்சுது. அவளாவது நல்லா இருக்கட்டும். அவ நிச்சயமா உங்க மனசு புரிஞ்சு நடந்துக்குவா. அவ ரொம்ப நல்லவா. பாவம், அவளையே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழுங்க. நம்ம 2 பேரும் காதலிச்சது ஒரு கனவா இருந்துட்டு போட்டோம். ப்ளீஸ் எங்க அக்கா கூட சந்தோஷமா வாழுங்க. ப்ளீஸ் உங்க கால விழுந்து கெஞ்சி கேக்குறேன். என்னடி முட்டாள் மாதிரி பேசுற? உன்ன மனசு சுமந்துட்டு உங்க அக்கா கூட என்னால எப்படி வாழ முடியும்? காதல் எல்லாருக்கும் வரதானே. ப்ளீஸ் எங்க அக்காவை ஏமாத்திராதீங்க. எங்க அக்கா வாழ்க்கை நாசமா போயிடும். நீங்க எங்க அக்கா விட்டுட்டு போயிட்டீங்கன்னா இந்த நரகத்துல இருந்து எங்க அக்கா வெளியில வரவே முடியாது. அவ பாவம். அவளுக்கு நீங்களாவது விடுதலை கொடுங்க. நீங்க என்ன காதலிச்சது உண்மைன்னா எங்க அக்காவுக்கு வாழ்க்கை கொடுங்க. உங்க அக்காவை பத்தி உனக்கு கவலைப்படுதிய, என்ன பத்தி நினைச்சே பார்க்க மாட்டேங்கிற. என் மனசு புள்ள நிறைஞ்சிருக்கீங்க. ஆனா உங்க கூட வாழ்ற பாக்கி எனக்கு இல்ல. என்ன கொஞ்சம் நினைச்சு பாருடி. உன்னையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க. என்னால இன்னொரு பொண்ணு கூட வாழவே முடியாது. உங்க கால விழுந்து கேட்க எங்க அக்காவை ஏமாத்திராதீங்க. ப்ளீஸ் உங்க கால விழுந்து கேக்குறேங்க. எங்க அக்கா வாழ்க்கை நாசம் நினைக்கிறாதீங்க. அப்போ இதாவோ முடிவா? இதுக்கு நீ கொன்னே போட்டிருக்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ். இனிமேல் நான் உன்னை தொடவே முடியாதுல்ல. கடைசியா உன்னை படிச்சுக்கிட்டத உன்னை எவ்வளவு படிச்சாலும் எனக்கு தெவட்டவே மாட்டேங்குது. உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். பொதுவா நமக்கு பிடிச்சது மட்டும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இது மேலேயே அதிகமா ஆசை வைக்க கூடாதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகி வந்தது. என்ன சோகம் உன்னை தாக்கும் எண்ணமாக வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது.
இந்த காதல் என்னவென்று சொல்லாமல் எங்க எங்க அலை வந்ததே இந்த சோகம் உன்னை தாக்கும் எந்தென்ன போது வந்த அலையை நின்றதே மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானதே உன்னை இதுக்கு மேல நான் படிக்கவே முடியாதுல்ல I love my book உனக்கு நல்ல முத்த கொடுத்துக்கிறத அப்புறம் நான் கொடுக்கவே முடியாதுல்ல நீ என்ன தேடுவியா தேடாம எங்க இருப்ப நீதான் எனக்குள்ளேயே இருப்பிய நான் தான் உன்னை படிச்சு குறைச்சு குடிச்சு வச்சிருக்கேனே நீ எனக்குள்ள தானே இருப்ப நான் இங்க இருந்து போகும்போது உன்னை இங்க இருந்து தூக்கிட்டு போயிருத உன்னை என் கூடயே வச்சுக்கிறத யார் என் கூட இருந்தாலும் இல்லட்டாலும் நீ என் கூட இருந்தனா போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உன்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. சரி அவங்க திரும்புங்க. ஐயோ நான் இப்படி பார்த்திருக்கேன். திரும்புங்க சொன்னேன். நான் யாரையும் பார்க்கல. திரும்புங்க சொன்னேன். உள்ள வரும்போது தட்டிட்டு வரணும்னு தெரியாது. அவளை அக்கறை இருக்கவா போட்டுட்டு படுத்துக்கணும். நான் வீடுனா வரதான் செய்வேன். உங்ககிட்ட பேச ஜெயிக்க முடியுமா என்ன? ஒழுக்கமா ட்ரெஸ் போட்டு தெரியாது பேச வந்துட்டான். நான் எப்ப ஒழுக்கமா ட்ரெஸ் போட்டேன்? அது உனக்கே தெரியும். உன்னை பார்க்கக்கு ஒருத்தர் வந்திருக்காரு பேசுவியா? என்ன நாகரிகமா தெரியல. நீதான் வர சரியா என்ன? யாரு? அதான் உனக்கும் நாளை கழிச்சு கல்யாணமே அவன் தான் வந்திருக்கான். இப்ப பாரு. அவரா? அப்படி புன்னக வருது. ஆமா அவர் வந்திருக்காரா? ஆமா நான்தான் அவங்கள வர சொன்னேன். சாரி மாமா கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். சரி நாளா கழிச்சு கல்யாணமே பரவாயில்லன்னு நினைச்சேன். சாரி. கையில மட்டும் எது கிடைச்சது அங்கே பிறந்துரும். ராஜா உனக்கு இப்படித்தான் வரணும், இப்படித்தான் வரணும். இத பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவங்க எங்க நிக்கிறாங்க? இங்க வர சொல்லுங்களேன். அவங்கள வர சொல்லிட்டு நீங்க வெளியில போயிருங்க. வெளியில போ சொன்னேன். எனக்கு கல்யாணம் நாளா கழிச்சு என்ன கட்டிக்க போறவரு என்ன பார்க்கணும்னு ஆசையா வந்திருக்காரு. அவரை பார்க்கணும்னு நான் தான் அவரை வர சொன்னேன். நீங்க எப்படிங்க? அவர் தப்பா நினைப்பாரு. வெளியில போங்க. உங்களதான் வெளியில போங்க. கெட் அவுட்னு இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. என்ன திமிரா உனக்கு? செல்வம் மாமா இப்படிதான் உனக்கு பத்துக்கிட்டு எரியணும். இப்படித்தான் உனக்கு பத்துக்கிட்டு எரியணும். ஒரு நேரத்துல இந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா கலகலப்பா எல்லாரும் ஒன்னா வாழ்ந்தோம். ஒன்னால எல்லாம் போச்சது. கோவத்தினால எல்லாம் போச்சது. தாங்க அகம்பாவம். அந்த நாளே என்னால மறக்கவே முடியலையே. என்ன? இல்ல உங்ககிட்ட பேசணும் வந்தேன். சொல்லுங்க. இல்ல இனி பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. என்னாச்சு இருக்கு? எதனாலும் சொல்லுங்க பரவாயில்ல. இல்ல பேசணும் வந்தேன் பேசிட்டேன். எப்படியாவது உங்க தங்கச்சி கரம் பிடிச்சல நினைச்சேன். ஆனா அவளை என் காலை விழுந்து உங்க கூட தான் வாழணும்னு கட்டாயப்படுத்துறேன். நான் என்ன பண்ண போறேன்? உங்க பேரு? அம்மா. அம்மாவா? சரி நல்லா கழிச்சு கல்யாணம் தெரியும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லையே. சரி இல்ல எதுனாலும் இல்ல எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல மனப்பூர திருப்தி தான். நான் சம்மதிச்சுதான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணனாங்க. உங்களை எனக்கு பிடிக்கும். ஐயோ பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. ஏதாவது பண்ணலான்னு பார்த்து பிடிக்கும்னு சொல்றாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ நிஜமாவே உங்களுக்கு என்ன பிடிக்குமா? நிரூபிக்கணுமா என்ன? அது வந்து பிடிக்கலன்னு சொல்லுங்க. பிடிக்கும், உங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன் சந்தேகமா பாக்குறீங்க? இல்ல என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இல்ல தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு என்ன பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? அவசியம் இல்ல. ரெண்டு பேருக்குமே அவசியம் இல்லாம இருக்குல்ல? ஆமா. நீங்க படிக்கிறீங்களா? ஆமா நான் படிக்கிறேன். நல்லா படிப்பேன். அப்ப எதுக்கு திடீர்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க?
அது அது வந்து எதுக்காக ராஜா எப்படி கத்துறாரு? சரி. சாரி, அது வந்து சும்மா தான் சிரிச்சேன். சும்மா கல்யாணடா, அதான் சொந்தத்துல சிரிச்சேன். என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? ஏன் வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்கா? அம்மா, உன்கிட்ட நான் உதவி கேட்கறேன்னு பார்த்தா இவளே ஏதாவது பிரச்சனையில இருப்பா போலுக்க. இப்ப இதுக்கு தானா சிரிச்சா? ஐயோ, குடும்பமே மெண்டல் குடும்பமா இருக்கும் போலுக்கு. அப்பா, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஐயோ ஐயோ. அப்பா. ஐயோ. ஐயோ, அத்தை இதுக்குள்ள போறாரு. அத்தை வேண்டாம். எப்படி ராஜா உள்ள வருவான்? என்னாச்சு உங்களுக்கு? அது வந்து ராஜா என்னங்க பண்றீங்க? என்னங்க என்ன பண்றீங்க? எல்லாம் நிக்கிறாங்க. ஐயோ சாரி. இல்ல இல்ல ரதி, இல்ல. அச்சச்சோ, எல்லாரும் வந்துட்டாங்களா? இங்க என்ன நடக்கு ஒன்னும் புரியலையே. ரதி, நீ பார்த்தது ஏதோ உண்மை இல்ல. அது வந்து நான் போறேன். ஐயோ நம்பாத ரதி, நான் அப்படிப்பட்டவன் இல்ல. நான் எதுவும் பண்ணல. ஐயோ, என்னதான் நடக்குது இங்க? நாளை கழிச்சு கல்யாணம். எதுக்கு இந்த கன்றாவி எல்லாம்? இல்ல, அது என்னதான் நடக்குங்க? ஐயோ, ஒரே குழப்பமா இருக்க. என்ன நடக்குதுங்க? இந்த பொண்ணு ஏன் நடந்துக்கிட்டா? அந்த பொண்ணா சிரிச்சா? அந்த பொண்ணா வந்து கட்டி பிடிக்கிறா? என்ன இல்ல, ஒரே குழப்பமா இருக்கு. எதுக்காக அப்படி பண்ணணும்? இதெல்லாம் உனக்கு பத்தாது ராஜா, இதெல்லாம் உனக்கு பத்தவே பத்தாது. சரி, உன்னை நான் என்னென்ன பண்றேன் மட்டும் பாரு. உன்னை நான் நிம்மதியான இருக்க விட மாட்டேன், இருக்க விட மாட்டேன். பிரியன்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே போகிற போக்கில் பாதையில் கண்டு எண்ண போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை. வாழ்க்கை போல எண்ணம் சொல் வாழ்வது துயரமில்லை. பிரியன்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே போகிற போக்கில் பாதையில் கண்டு எண்ண போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை. வாழ்க்கை போல எண்ணம் சொல் வாழ்வது துயரமில்லை. பிரியன்ற காட்டிலே இவன் போன பின்னே சேவை என்ன சேவை முள்ளோடுதான் முத்தங்களா ஜீவன் போன பின்னே சேவை என்ன சேவை முள்ளோடுதான் முத்தங்களா ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு என்ன கேக்குறீங்களா? எனக்கா கஷ்டப்பட்டு மாப்பிள்ள பார்த்திருக்கீங்க, அதுவும் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி. அது மட்டும் இல்ல, நான் சந்தோஷமா வாழ்றத தூரத்துல இருந்து ரசிக்க போறீங்க. அது மட்டுமா, இன்னைக்கு பாருங்களேன், நானும் அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கீங்களே. எவ்வளோ பெரிய மனசு உங்களுக்கு. போயிரு போயிரு, கோத்துல இருக்க போயிரு. ராஜாத்தா என்னைக்கு தான் கோவம் எல்லாம் வந்திருக்கீங்க, இனியாவது கொஞ்சம் சிரிக்கலாம்ல. அதான் நான் கல்யாணம் முடிஞ்சு போறேன்னு. அதுக்கப்புறம் என்ன, இன்னைக்கு ஒரு நாள் ராஜாத்தா என் மேல கோவப்படுவீங்க, நாளையில இருந்து போயிரு சொன்ன. சரிங்கத்தா, அதான் போறேன்னு. பாவம் ராஜாத்தா, நாளையில இருந்து யாருக்கிட்ட தான் கோவப்படுவாரோ தெரியல. அப்படி தானத்தா? கோத்த கிளப்பாம போயிரு. அதான் ரொம்ப தேங்க்ஸ் தா. திருப்பத்தம போ, கொள்ள வெறிய இருக்க ஏதாவது பண்ணிடுறேன். போயிரு. என்னத்தா? என்னடி அத்தா? அத்தா யாருக்கு? யார் அத்தா? சும்மா சும்மா அத்தா அத்தான்னு கட்டு. எவளுக்கும் அத்தா கிடையாது. இல்ல, சின்ன வயசுல இருந்தே. சின்ன வயசுல மட்டும் அத்தான்னு சொன்ன மூஞ்சி மோரெல்லாம் பேத்துல. அத்தானி மீன் வாயந்து வரக்கூடாது. அப்ப
எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படின்னா நான் என்ன சொல்லி கூப்பிட? நீ ஒன்னும் கூப்பிட வேண்டாம். ஒரு ஆத்திராசத்துக்கு கூப்பிடணும்னா அத நாளைக்கு போய் தொலைஞ்சிருவியா? வேற வேண்டாம். அங்க போய் கூப்பிடு, இங்க கூப்பிட வேண்டாம். இங்க ஒருத்தி வருவா, அவ கூப்பிட்டுடுவா. அப்படியா? சரி சரி சரி. ஆமா, இங்கன்னு ஒருத்தி வருவா, அவ அத்தான்னு கூப்பிட்டா போதும். கண்டவெல்லாம் கூப்பிடணும் அவசியம் இல்ல. எனக்கு உரிமைப்பட்டவ மட்டும், எனக்கு பிடிச்சவ மட்டும் அத்தான்னு கூப்பிட்டா போதும். வேற எவனுக்கு கூப்பிடுறதுக்கு அதிகாரம் கிடையாது. கூப்பிடுங்கிற அவசியமும் கிடையாது. ஒடே ஒரு நிமிஷம். இந்த வாடி போடி இதுவும் நீங்க சொல்லக்கூடாது. அது அவருக்கு மட்டும் சொந்தமான வார்த்தை. எனக்கு சொந்தமானவரு மட்டும் சொல்லக்கூடிய வார்த்தை. நான் யாருக்கு சொந்தமோ அவரு மட்டும் சொல்லக்கூடிய வார்த்தை. யாரு என் மனசுல இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் என்ன பாட்டி போட்டின்னு சொல்லணும். அப்பந்தான் ஒரு கிக் இருக்கும். புரியுதா? இல்ல, உண்மை சொன்னேன். அப்படி தக 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 தகன்னு எரியுமே. எரியணும் ராஜா, உனக்கு எரியணும். உனக்கு தக தகன்னு எரியணும். அவருக்கு மட்டும்தான் என்ன வாடி போடின்னு சொல்லதுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா என் மனசு அப்புறம் தாங்கிக்க முடியல. அவருக்கு மட்டும்தான் சொந்தம். சொல்லாமலே புரியுது. ஐயோ சாரி. அதாவது அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா அந்த சந்தோஷத்திலே பேசிட்டேன். அவர் என்ன பண்ணினார்னு இல்ல, நான் அம்மா கிட்டே சொல்லிக்கிடுத. எங்க அம்மாக்கு கொஞ்சம் ஷாக்கு கொடுக்கணும். வரட்டா? அப்புறம் நாளைக்கு நான் போயிட்டு வரேன். உங்களை பார்த்து சொல்ல முடியுமோ சொல்ல முடியாதோ தெரியாது. அதான் இப்பமே சொல்லிடுறேன். போறேன், வரமாட்டேன். என் வாழ்க்கையே சுக்குநூறா நறுக்கிட்டல்ல. இனி நீ எப்படி நிம்மதியா இருக்கணும் நானும் பாக்குறேன். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது? அவரு நான் ஏஞ்சல் மாதிரி இருக்கேனா? அவர் சொல்றாரு தேவதை மாதிரியே இருக்கேனா. அதனால இந்த வீட்டுட்டு போகும்போது இந்த ட்ரெஸ்ஸே போட்டுட்டு வான்னு சொல்லியிருக்காரு. அதான் போய் பத்திரப்படுத்த போறேன். பாரட்டா? இந்த வீட்டு காசுல வாங்கினதுங்கிறத மறந்துட. ஆணத்துல ஆடாத. அச்சச்சோ, ஆமால, உங்க வீட்டு காசுல வாங்கினதில்ல. சரி, அவரை வர சொல்லிட்டு கழுத்தி எரிஞ்சிருவேன். அடிக்கிறதுக்குள்ள போயிரு. எதுக்கு? ஓய், போயிரு போயிரு சொன்ன. எனக்கு மாப்பிள்ளை பார்க்க போகும்போது பத்திக்கிட்டு எரியல. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போதும் பத்திக்கிட்டு எரியல. அவருக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும்போது பத்திக்கிட்டு வரல. அவரு கூட நான் சிரிச்சு பேசினா பத்திக்கிட்டு வருதா? இப்ப சொல்லு. இந்த ட்ரெஸ் அவர் இருக்கும்போது அவுத்து எறிவேன். அண்ணா வேண்டாம் ராஜா, வேண்டாம். குத்தாத குத்தாத. என்னம்மா என்னம்மா அம்மு, ஏன் கத்துன? சொல்லாம ஏன் கத்துன? ராஜா என்னடா பண்ண? அது அது என் வயிற்றுதான் பிறந்தியடா நீ. அம்மா, உன்னை எப்படிலாம் வளர்த்து இன்னைக்கு அந்த ஜெம பிள்ளைய திட்டிட்டு இருக்க. எல்லாத்துக்கு காரணம் நீங்கதான். நீங்க மட்டும்தான். நீ அந்த ஏன் மேல கூப்பிட்டு இருக்க? இப்போ உங்க வளர்ப்பு தானே. என்ன பண்ணான்னு கேளுங்க. அம்மு ஏன் அப்படி கத்துனா? ஏதாவது அதட்டி இருப்பான், பயத்துல கத்தி இருப்பான். அப்படினாலும் அம்மு அதட்டதுக்கு இவன் யாரு? இந்த வீட்டை கட்டுக்கோப்பா வச்சிருக்கிற என் பிள்ளை. திமிரு திமிரு, உடம்பு முழுக்க திமிரு. வேண்டாம், உன் மேல கோவப்பட மாட்டேன். அதுக்காக இல்ல, கோவப்பட்டு பாருங்களேன். அதான் பட மாட்டேல. விடு. என்ன என்ன நடக்குதுங்க? என்ன அம்மு சொல்லு. இவன் மட்டும் என்ன வேணாலும் இந்த வீட்டுல பண்ணலாம். இது ராஜா, உனக்கு நான் தாண்டா எதிரி. அண்ணா என்ன பண்ணுன? சொல்லு அம்மு, ஏன் கத்துன? ராஜா எதுவும் பண்ணிருக்க கூடாது.
ராஜா எதுவும் பண்ணியிருக்க கூடாது. அவன் என் பிள்ளை, தப்பா எதுவும் பண்ணியிருக்க மாட்டான். ஐயோ, நான் இன்னைக்கு பண்ண வேலை அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவாரு. ஐயோ, அப்பாவை தலை குனி வச்சுட்டேனே. அப்ப முகத்துல நான் எப்படி முழிக்க போறேன்? ராஜா, என்ன ராஜா? அம்மா! ஐயோ ஐயோ, எவ்வளவு பெரிய மட்டம் பண்ணிட்டேன். இல்ல என் பிள்ளை எதுவும் பண்ணியிருக்க மாட்டான். ராஜா மட்டும் இன்னைக்கு ஏதாவது பண்ணிருந்தா நான் உசுரோட இருக்க மாட்டேன். என்னடி என்னடி இப்பெல்லாம் பேசுற? அவன் நம்ம பிள்ளை, அப்படிலாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான். ஏன் வளப்புனா பண்ணிருக்க மாட்டேன். உங்க வளப்புல என்னடி அப்பாக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சதே அவ்வளவுதான். சே, அம்மு என்ன எதுக்கு இப்படி கத்துன? எல்லாரும் கேட்காங்கல்ல, ஏன்? அது அவ என்ன வெறுப்பேத்திக்கிட்டே இருந்தா. அதுக்கு அதனால ஏதாவது அதட்டி இருப்பான், விடுங்க. ரோஹித் அண்ணா, நீங்க அமைதியா இருக்க போறீங்களா இல்லையா? ஒலகி, என்னங்க பிரச்சனை? நீங்க அமைதியா இருக்கணும். சாரிமா. ஒலகி, உங்க புள்ள மட்டும் ஏதாவது பண்ணிருக்கட்டும், நான் யாருன்னு காட்டுறேன். என்ன ராஜா, எதுக்கு கத்துனா? ஏமா சொல்ல போறியா இல்லையா? உன்ன எனக்கு தேவையில்லாம பிரச்சனை வந்துரும். சொல்லு. அது வந்துட்டு அவ என்ன வெறுப்பேத்திக்கிட்டே இருந்தா, அதனால நான் நீ என்ன பண்ணன? அதனால கண்ணத்துல அடிச்சிட்டாங்கம்மா. சப்பா, நான் கூட பயந்துட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிடாதீங்க. சரி விடுங்க, ஏதாவது வேலை பாருங்க, போங்க. சரி, வீட்டுக்கு வா. பொம்பளை பிள்ளை மேல கை வைக்காதன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. சாரி பாட்டி. சாரியா அவ கிட்ட கேளு. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு போற பிள்ளைய இன்னைக்கு நீ எப்படி தொட்டு அடிக்கலாம்? உனக்கு என்ன உரிமை இருக்குது? கோவத்துல அப்படியே மாதிரி முரடா வாழ்ந்து நிக்கிற. ஓ தம்பி தானே அர்ஜுன், அவன் எப்படி இருக்கா? அதானே வளர்ப்பு எப்படி? சரி வா, சாரி வா. சரிடா வா. சத்தியமா இவன் அடிக்கல, வேற என்னமோ பண்ணிருக்கான். டேய், இன்னைக்கு மட்டும் அம்மு வாய் திறந்து சொல்லியிருந்தா உன் மேல விழுந்த மொத்த அடி யாடியாதான் இருந்திருக்கும். எதுக்கு உனக்கு இந்த கோவம்? ஏன் திருந்த போறதே இல்ல, போ. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமலா போயிடும். அப்ப இருக்கு ராஜா, உன்னை விட மாட்டேன், உன்னை விடவே மாட்டேன். சரி விடு விடு, நான் கம்பெனில வெயிட் பண்றேன், வா. சரிங்க மாமா. அவசரப்பட்டு ட்ரெஸ் கழிச்சிட்டேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா என் மானமே போயிருக்கும். அம்மு, உன்னை காட்டி கொடுக்கன்னு பாக்குறியா? சீ, அதுல கூட உன் பேரு என் பேரு சேர்ந்து வரக்கூடாதுன்னு நினைச்சேன். உன்னை மாதிரி கீழ்த்தரமானவன் கூட என் பேர் என்ன கூடாதுன்னு நான் சொல்லல. சீ, மிருகம். நான் என்ன தப்பா சொன்னேன்? நீ எனக்கு பார்த்த மாப்பிளை பத்தி தானே பேசுன? நீ கூட்ட வந்த மாப்பிளை பத்தி தானே பேசுன? இனி அந்த மாப்பிளை கூட நான் வாழ போறேன். அவரை பத்தி சொன்னா உனக்கு ஏன் கோவம் வருது? அவர் கூட அப்படி இப்படி பேசுனா உனக்கு ஏன் கோவம் வருது? நீ பார்த்து வச்ச மாப்பிளை தானே? நீ சந்தோஷப்பட்டிருக்கணும். இப்படி மிருக மாதிரி நடந்துக்கிட்ட என் வாழ்க்கையில அவனை பார்க்கவே கூடாது. இப்ப பார்த்துதான் கடைசியா இருக்கணும். ஒருவேளை நான் செத்துட்டா கூட தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், என் சாவுக்கு கூட வந்துடாத. அப்ப கூட ஓ முகம் என்ன பார்க்க கூடாது, ப்ளீஸ். உயிர் நீங்கி போனவளை, என் உயிர் வாங்கி போனவளை, என் உயிர் போன தேகம் மட்டும் நடமாடுதே. பாரமா என் வாழ்வே பாரமா. ராஜா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன்னை தூக்கி வளர்த்தவன் நான். மனசுல இருக்கத சொல்லு. என்ன ராஜா? ஒண்ணு இல்ல மாமா. இப்பவும் சொல்றேன், உன் வலிவு நெளிவு, நீ சினுங்கிறது முறைக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும்டா. உன்னை தூக்கி வளர்த்தவன். உங்க அம்மா அப்பா கிட்ட இருந்ததை விட அதிக நேரம் என் கை பிடிச்சு நடந்தவன் நீ. தூக்கத்துல கூட என்னை விட்டு பிரியாதவன். என் தோல்ல தூக்கி போட்டு வளர்த்தவன். எனக்கு தெரியாது மாமா. அன்னைக்கு சொன்ன மாதிரியே இருக்கு, மாமா மாமா அப்படின்னு. நீ கஷ்டப்படுறத என்னாலலாம் பார்க்க முடியாது, புரியுதா?
இப்பவும் சொல்றேன், என் பிள்ளையா நீயான்னு கேட்டா எனக்கு நீ தான் முக்கியம். மாமா, அந்த அளவுக்கு நீ என் மேல பாசம் வச்சிருக்க, நானும் உன் மேல பாசம் வச்சிருக்கேன். நீ தவிக்கிறத என்னால பார்க்க முடியாது. உண்மையை சொல்லு, என்னதான் நடந்தது உனக்கு? சரி, நான் நேரவே கேக்குறேன், அம்மா உனக்கு பிடிக்குமா? இல்ல மாமா. இவன் வாய்தான் இல்லைன்னு சொல்லுது, மனசு ஒத்துக்கலையே. ராஜா, உண்மை சொல்லு, உனக்கு அம்மா பிடிக்குமா? பிடிக்கணும் சொல்லு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். இல்ல மாமா, நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்குது, சொந்தத்துக்குள்ளே முடிக்க கூடாதுன்னு. அதனால நீயே. இல்ல மாமா, அப்படிலாம் இல்ல. ஏன் ராஜா மறைக்க? இந்த மாமா கிட்ட உண்மையை சொல்லுடா. மாமா, அது வந்து என்ன ராஜா, இன்னைக்கு நான் அவளை அடிக்கல. அப்போ அவ என்ன வெறுப்பேத்துனா, அதனால அதனால அவ என்ன ரொம்ப வெறுப்பேத்துனா. அவ போட்டிருக்க ட்ரெஸ் அவளை கட்டிக்க போறவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அதனால அந்த ட்ரெஸ்ல தான் வரணும்னு சொன்னானா. அதான் என்கிட்ட சொல்லி வெறுப்பேத்துனா. அது மட்டும் இல்ல, இங்கேருந்து போகும்போதும் அந்த ட்ரெஸ்ல தான் போகணும்னா. அதான் நான் கோபத்துல இது இங்க உள்ள ட்ரெஸ்ன்னு சொன்னேன். அப்படின்னா கட்டிக்க போற முன்னாடி வேண்டாம் மாமா, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க மாமா. உன்னால தாங்கிக்க முடியல, அப்படிதானே? ஆமா மாமா. இதுக்கு பேர் என்னடா? நீ பார்க்கதான் முரடேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. உன்னை தூக்கி வளர்த்த எனக்கு தான் தெரியும் நீ எவ்வளவு மென்மையானவனு. உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? அது அது வந்து மாமா, என்னடா 3 வருஷத்துக்கு முன்னாடி. 3 வருஷத்துக்கு முன்னாடியா? பேபிமா, இவங்களா? ஐயோ, இன்னைக்கு பதில் சொல்றேன்னு சொல்லியிருந்தேனே, அதான் கேட்க வந்திருப்பாங்களோ? பேபி, அது வந்து அப்படின்னா அத்தானே என்ன கூப்பிட மாட்ட. அப்படி இல்ல, அப்பாக்கு தெரிஞ்ச திட்டுவாங்கல்ல. சரி, அப்படி இருந்துக்க. நான் இப்படியே இருந்துட்டு போறேன். அதான் உனக்கு என்ன பிடிக்கலையே. பிடிச்சிருந்தாதான் அத்தான கூப்பிட்டுருப்பிய. அப்படி இல்ல. சரி விடு, அதான் பிடிக்கலன்னு தெரிஞ்சு போச்சே, விட்டு விடு. இல்ல, அது வந்து அப்பா அண்ணனுக்கு இதெல்லாம் பிடிக்காதுல்ல. உங்க அப்பாக்கு உங்க அண்ணனுக்கெல்லாம் இது பிடிக்காது. ஆமா, அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது. இன்னைக்கு உங்க அண்ணன் என்ன வேலை பார்த்தான் தெரியுமா? எந்த அண்ணன்? அதான் செண்டில்மேன், உங்க ராஜா அண்ணன். இங்க பாருங்க, எங்க அண்ணனை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. உங்க அண்ணன் சொன்ன மட்டும் உங்களுக்கு கோவம் வந்துருமே. இன்னைக்கு அவன் என்ன வேலை பார்த்தான் தெரியுமா? என்ன பண்ணுனா? அம்முவ ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆச்சுது. அம்மா ஓடு கத்துனா, எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓடணும். அம்மா கத்துனாளா? கத்துனா அப்படி ஒரு கத்து, உசிரியே புடுங்குற மாதிரி கத்துனா. போனா உங்க அண்ணன் தான் பக்கத்துல நின்னா, அப்படி திருட்டு முடிச்சுக்கிட்டு. இங்க பாருங்க, அப்படி சொல்லாதீங்க. நடந்ததான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் என்னன்னு கேட்டாங்க, பாட்டி கூட என்னன்னு கேட்டாங்க. சொல்ல வந்தான், அவன் தான் ஜென்டில்மேன் ஆச்சே, எதையும் மறைக்காதவனாச்சே. சொல்ல வந்தான், அம்மு காப்பாத்திட்டான். என்ன சொல்றீங்க? வந்துட்டு போன எல்லாருக்கும் தெரியாமல இருந்திருக்கும் அவன் என்ன பண்ணிருப்பான்னு. அடிச்சான்னு சொல்லி காப்பாத்தி விட்டுட்டா. அடிச்சவ எதுக்கு அப்படி கத்தணும்? உங்க அண்ணன் அடிக்கல, வேற என்னமோ பண்ணிருக்கான், அவ காப்பாத்தி விட்டுட்டா. இருக்காது, அப்படிலாம் எங்க அண்ணன் எதுவும் பண்ண மாட்டான். நீங்க சும்மா கோத்து அப்படி சொல்றீங்க. இங்க பாரு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கும் என்ன பிடிக்கணும், புரியுதா? இனிலாம் உனக்கு கெஞ்சிட்டுல இருக்க முடியாது. என்ன இப்படி பேசுறீங்க? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு. யார் சம்மதமும் எனக்கு தேவையில்லை. என்ன பிடிச்சிருக்குல்ல? நான் வந்து இங்க பாரு, சும்மா நடிக்காத. பயம், எங்க அண்ணன் அடிச்சிருவானோ அப்பா அடிச்சிருவாரோங்கிற பயம். என்ன பாரு, என்ன பாருன்னு சொன்ன. என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சொல்லு. பிடிக்கலன்னு சொல்லு, நான் இப்படியே போயிடுறேன். வேற உன்னை ஏறத்து கூட பார்க்க மாட்டேன். நீ இருக்க தசை பக்கம் கூட நான் இருக்க மாட்டேன். சத்தியமா சொல்றேன், அடுத்து ஒரு நாள் வாழ்க்கையில உன்னை பார்க்க மாட்டேன். சொல்லு, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்சிருக்குன்னா சொல்லு, தைரியமா உங்க அப்பா கிட்ட வந்து நான் பேசுறேன். பேபியே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு நான் கேக்குறேன். நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? சரி, அப்பலாம் இன்னும் 1 வருஷம் போட்டோம், நான் தேர்ட் இயர் முடிச்சுக்கிட்டேன். நீ ஒன்னும் பச்சை நொல்ல இல்ல, புரியுதா? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? உங்க அண்ணனுக்கு பயந்துதான் என்ன பிடிக்கலன்னா அந்த பயத்தை தூக்கி தூர போடு. வேணா உங்க அண்ணன் வந்து பொண்ணு கேட்கட்டா? ஐயோ, வீட்டை தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிரும். உனக்கு என்ன நண்டி பிரச்சனை? என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா?
தெரியல. இது என்னடி பதிலு? இங்க பாருங்க, நீங்க இப்பெல்லாம் பேசாதீங்க, நான் போறேன். போகாத, நான் கேட்ட பதில் சொல்லு. தெரியாது. தெரியாதா? பிடிக்கலையா? தெரியாது. கோத்த கலப்பாத. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? தெரியாது. பேபி பிடிக்கல. பிடிக்கவே இல்ல. நீங்க நடந்துக்கிட்டது எதுவுமே எனக்கு பிடிக்கல. வேண்டாம் வேண்டாம். எனக்கு உங்களை பிடிக்கவே இல்ல. எனக்கு எங்க அப்பா எங்க அண்ணன் பாக்குறவங்க தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்ப எதுக்குடி எனக்கு நான் கொஞ்சம் முத தடுக்காம இருந்தேன்? இப்பெல்லாம் பேசாதீங்க. சொல்லுடி, அன்னைக்கு நான் உனக்கு கொஞ்சம் போது ஏன் தடுக்காம இருந்தேன்? அன்னைக்கு எனக்கு கண்ணத்துல பல்லான்னு அறைய வேண்டியதானே? நான் ஆசையை வளர்த்துக்க மாட்டேன்ல? நான் கொஞ்சம் போது தடுக்காம ரசிச்சுக்கிட்டு தானே இருந்தேன். என்ன இப்ப மட்டும் நடிக்கிற? இப்பெல்லாம் பேசாதீங்க. சொல்லு, கொஞ்சம் போது அமைதியில தானே இருந்த? அன்னைக்கு அப்படி பண்ணும்போது ரொம்ப அமைதியில இருந்த. என்ன இப்படி பேசுறாங்க? இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. போடி, ரொம்ப நடிக்காத. ஓ குடும்பமே நடிக்க தானே செய்யுது. ஓ குடும்பமே நடிக்குதடி. உங்க அண்ணன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? உங்க அண்ணன் யாருமே நேசிக்கல. உண்மை சொல்லி, உங்க அண்ணனுக்கு அம்முவ பிடிக்கும். கௌரவ கரைச்சல், கௌரவம் பாக்குறான். தான் போட்ட கோட்டை தானே எப்படி தாண்டதுன்னே அவனுக்கு கௌரவ குறைச்சல். எங்க தான் மேல இருக்கிற மரியாதையும் பயமும் போயிருங்கிற பயம். எப்பவுமே எல்லாரும் தனக்கு மரியாதை கொடுக்கணும், தனக்கு பயப்படணும்னு நினைக்கிறான் உங்க அண்ணன். அதனால காதலே தூக்கி எறிஞ்சிட்டான் முட்டா பைய. நான் சொல்றது உண்மை. வேணா உங்க அண்ணனை செக் பண்ணி பாரு. அம்முவும் உங்க அண்ணனும் ஒத்துக்கொத்தர் விரும்புனாங்க. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. சத்தியமா சொல்றேன், உங்க அண்ணனும் அம்முவும் ஒத்துக்கொத்தர் விரும்புறாங்க. இப்பவும் விரும்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒத்துக்கொத்தர் காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா உங்க அண்ணன் தான் காரணம். அவனுக்கு அவ்வளவு குறைச்சல். அதனால அம்முவை பழி வாங்கிட்டா உங்க அண்ணன். அம்முவை உசுரோட கொண்டுட்டான். காதலிச்சுட்டு இல்லவே இல்லன்னு சத்தியம் பண்ணிட்டான். எல்லாரும் முன்னாடியும் அம்முவை குற்றவாளியாவும் உங்க அண்ணன் யோக்கியமாவும் காட்டிக்கிட்டான். கௌரவ குறைச்சல். எல்லாரும் தன்னை தப்பா நினைச்சுவாங்கன்னு காட்டி கொடுத்துட்டான் அம்முவை. சே, அவன் எல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, அம்முவும் உங்க அண்ணனை உசு குசுரா விரும்பினா. கையங்கரமா ரெண்டு பேரும் மாட்டினாங்க. அப்போ உங்க அண்ணன் மட்டும் தப்பிச்சுட்டான். எப்படி தப்பிச்சான் தெரியுமா? அம்முவை அசிங்கப்படுத்திட்டு அவன் தப்பிச்சுட்டான். ஆமா பேபிமா, ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்துறவங்க கூட தெரியாம எல்லாரும் முன்னாடி என்ன சொன்னான் தெரியுமா? இந்த அம்முதான் என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துகிட்டா, இன்னில இருந்து இந்த வீட்டுல யாரும் ஒத்துக்கொத்தர் பேசக்கூடாது, ஒன்னா பழகுற போய் தானே இந்த மாதிரி சிந்தனால இவளுக்கு வந்திருக்கு. இனிமேல இந்த வீட்டுல யாரும் ஒத்துக்கொத்தர் பேசக்கூடாது, ஒருத்தருக்கும் முறை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சட்டத்தை போட்டான். அது வரைக்கும் ஒரே அரண்மனையில வாழ்ந்தவங்க தனித்தனி அரண்மனைக்கு போனாங்க. எல்லாம் ராஜா அவன் சுயநலத்துக்காக. அம்மு வெறும் +2 தான் முடிச்சிருந்தா. சின்ன பொண்ணு எப்படி அசிங்கப்படுத்துறான் தெரியுமா? நீங்க சொல்றது உண்மையா? சத்தியமா சொல்றேன். நான் அப்பதான் படிப்பு முடிச்சுட்டு வந்திருந்தேன். நான் சண்டை போடும்போது அங்கதான் இருந்தேன். பாவம் அம்மு கூனி குறுகி போயிட்டா. எவ்வளவோ ராஜா கன்ஃபியூஸ் பண்ண பார்த்தா. ராஜா அவன் தப்பிக்கிறதுக்காக ஒட்டுமொத்த பழியும் அம்மு வேலை சுமத்தினான். அதுக்கப்புறம் தான் அம்மு ஒதுங்கி போனான். இப்பேற்பட்ட அண்ணனுக்காக என் உண்மை காதல நீ தூக்கி எறிற, அப்படித்தானே? இன்னும் உங்க அண்ணன் என்ன பண்ணானே எனக்கு தான் தெரியும். இப்பவும் உங்க அண்ணன் அம்முவை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஆனா அம்மு ஏன் எடுத்து பார்க்க மாட்டா. இவனுக்கு இனி காதல சொல்லவும் முடியாது, சொல்லதுக்கு தகுதியும் இல்ல. அதனாலே அம்முவை எப்படிலாம் பழி வாங்கன்னு நினைப்பான். அவளை பார்க்க முடியாம அவகிட்ட காதல் சொல்ல முடியாம தான் கோவத்தை வெளிப்படுத்துவான். இப்ப பாரு, இப்ப அம்முக்கு பார்த்துக்க மாப்பிளைய கூட அவன் தான் கூட்டிட்டு வந்தான். இது கோவத்தின் வெளிப்பாடு. மனசுல காதல் சொல்லக்கு தைரியம் இல்லாத கோலை. காதலிச்ச பொண்ணியே எல்லா மத்தியிலயும் அவமானப்படுத்தினா ஒரு கோலை. நீ என்ன நம்பு, நான் நம்பு, நம்பட்டா போ. நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். அம்மா விரும்பினாளா? உசுருக்கு உசுரா விரும்பினா. ஆனா இனி விரும்ப மாட்டா. அவ இப்ப விரும்பவே இல்ல. அதான் உங்க அண்ணன் எல்லாரும் அசிங்கப்படுத்திட்டானே. எவ்வளவு கோணி குறுகி அன்னைக்கு நின்னா தெரியுமா? அன்னையில இருந்து அவ அப்பா அவகிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசாம தான் இருந்தாரு. இப்போதான் கொஞ்ச நாளா பேசிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் உன் அண்ணன் தான். அதுக்கப்புறம் தான் நீ, நான், இந்த ரதி எல்லாருமே பேசக்கூடாதுன்னு ஒரு சட்டம். சின்ன பிள்ளைல நீ நான்லாம் ஒன்ன விளையாடல, நம்மளாம் ஒன்னா கலந்து விளையாடல. பின்ன எவ்வளவு ஒன்னா ஒற்றுமை எல்லாம் இருந்தோம். இப்ப ஏன் இப்படி இருக்குது? மறுபடி எல்லாரும் ஒன்னா இருந்தா எங்க மறுபடி அம்மா கிட்ட தோத்து போயிருவோங்கிற பயம் உங்க அண்ணனுக்கு. கோலை கோலை. அந்த கோலைக்காக என்ன இழந்துறாத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அன்னைக்கு